சார் இந்த பிரச்சனை முதல்லயே இவங்க ரிவைசிங் கமிட்டி போயிருந்தா இத்தனை நாள் இழுத்துருக்காது. இல்லை இந்த முடிவை யார் சார் எடுக்கிறா? எதனால இவ்வளோ டிலே பண்ணி இது பண்ணுறாங்க? நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இது ஆக்சுவலாக ஒரு ஒரு பழைய தயாரிப்பு நிர்வாகி ஒருத்தர் பேர் சொல்லுவேன். அவர் சொன்னது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஒரு அனுபவசாலியான ஆட்கள் உள்ள நீங்கள் சொல்கிறதுன்னா இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்குள்ளே இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ தூரம் போயே இருக்காதுங்கன்னு. அவர் என்னன்னா பல படங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்தவர், பல சென்சார்களை பார்த்தவர், பல பிரச்சனைகளை முன்னிருந்து இது பண்ணவர். நீங்கள் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்சாருக்குள்ளே தீர்ப்பாயம் குழுன்னு ஒன்று இருந்தது. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நீங்கள் சென்சாரில் இந்த மாதிரியான பிரச்சனை வருது, அப்படி இதுவாகுது அப்படின் போது அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வருதுன்னா அந்த தீர்ப்பாய குழுவுக்கு அந்த படத்தை கொடுத்துருவோம். அது உள்ள யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த இயக்குநர்கள், திரைக்கலைஞர்கள், இது மாதிரி தயாரிப்பு நிர்வாகிகள் கூட, மூத்த தயாரிப்பு நிர்வாகிகள் கூட அதில் இருந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு சில சஜஷன்லாம் சொல்லிட்டு ஓகேங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்க. இவ்வளோ தூரம் போகாது. பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அதை எடுத்துட்டாங்க அவங்க. ரெண்டாவது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த தனி நீதிபதி முதல்ல நீதியரசர் ஆஷா கொடுத்தாங்கல்ல ஒரு இது படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது ஒரு முன்னுதாரணமாக மாறிடும் அந்த படம். இனி வரவங்களாம் என்னன்னா, நீ ரிவைசிங் கமிட்டி போன்னு சொல்றீங்களா, நான் கோர்ட்டுக்கு போகிறேன். உதாரணத்துக்கு பாருங்கள், ஜனநாயகனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அந்த அனுபவம் இல்லாததான். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பானா ஏதோ சென்சாரை போய் நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனோநிலையில் இவங்க அணுகிருக்கு பார்த்தா அதில் ஒரு குறிப்பிட்ட மாதிரி அணுகிருக்கு பார்த்தா ஒரு தகவல் கேவிஎம் ப்ரொடக்ஷன் கர்நாடகாவில் படம் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழில் தான் பண்ணுறது. அவங்க கர்நாடகாவோட பெரிய அதிகப்படியான படங்கள்லாம் பண்ணல. அவங்க இதுவே வேற பிஸ்னஸே. இங்கே தமிழுக்குன்னு ஒருத்தர் பார்த்துப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு முக்கியமான நபர், அவர் பேரை சொல்லவும் நான் விரும்பலை. அவர் தான் இவ்வளோ கொலாப்ஸுக்கும் காரணம். அவருக்கு இன்னும் கேட்டால் கமிஷன் வேற பல்காக அந்த படத்தில் வேற கிடைச்சிருக்குது. அப்படியேப்பட்ட நபர் தப்பாக ஹேண்டில் பண்ணி, அதுக்கு அனுபவம் வேணுங்க. ஒரு அனுபவசாலியான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ, ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவோ, அல்லது ஒரு பழைய ப்ரொடியூசரையோ, ஒரு அனுபவசாலியான ஆட்களை பக்கத்து. ஏன்னா எவ்வளோ பெரிய படம் விஜயோட கடைசி படம், அது மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் எவ்வளோ பெரிய வரவேற்பு, எவ்வளோ பெரிய ஐப்பு, எவ்வளோ தியேட்டர் அது வாங்கியிருக்காங்க கொடுத்து, ஓவர்சீஸில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்குது. ஓடிடிக்காரன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தப்பாக ஹேண்டில் பண்ணி, இது காரணமே அவர் தான் அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் ஏங்க நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டுக்கு போறீங்கன்னா இயல்பாக இருக்கிற ஒரு குணம் தானே டக்குன்னு ட்ரிகர் ஆகிறது தானே. இதை ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு வர ஒரு விஷயத்த இப்படி இது பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது, அதுவும் நம்ம மறுக்க முடியாது. இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. அது விஜய்க்கான எதிர்ப்பு அரசியல். அதுதான்.